இதுவரைக்கும் நீங்க நெறைய வகையான பச்சடி செஞ்சிருப்பீங்க. ஆனா வெண்டைக்காய் வச்சு பச்சடி செஞ்சிருக்கீங்களா? செய்யலாமா? வாங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இதில கடுகு, உளுந்து 1 டீஸ்பூன், நல்ல பொடியா சாப் பண்ண இஞ்சியும், பூண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பில. இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா வெண்டைக்காய இந்த மாரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்னதா. அத இதோட ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் இத நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வதக்கி விட்டுருங்க. பாருங்க இந்த அளவுக்கு வெந்து வரணும். அதுக்கப்புறம் இன்னொரு பவுல்ல வந்து ஒரு 250 கிராம் வந்து நல்ல கெட்டியான புளிக்காத தயிரை எடுத்துக்கங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல விஸ்க்ல நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணிருங்க. இப்போ இந்த தயிர் கூட நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் இதோட சேர்த்துடலாம். இது கூட துருவின தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு இதோட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியா சாப் பண்ணது, ஒரு தக்காளி சீடு இல்லாம அதையும் சாப் பண்ணி போட்டுட்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா மல்லி இலை இது எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பச்சடி சூடான சாதத்தோட பிசைஞ்சு ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.